ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 3/4 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கோம். பூண்டு இஞ்சி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி நம்ம இஞ்சி பூண்டு விழுது இவ்வளோ போடணும். இந்த அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், அவ்வளோதான். போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டுக்கலாம். 3/4 கிலோ மட்டன், 3/4 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு உலக்கு 1/4 கிலோ, 3 உலக்கு எடுத்துருக்கேன். அதான் நம்ம ஊற வச்சுக்கலாம். எனக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாமா? 5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, மல்லி புதினா இலை, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அரைச்சிக்கோங்க. அப்புறமா பட்டை கிராம்பு ஸ்டாரு கல்பாசி பிரியாணி இலை, இவ்வளோதான் தேவையான பொருள். ஒன்று மறந்துட்டேன், பச்சை மிளகாவும் வேணும். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் போடலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 by 1 சேர்க்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாய் தூள் வீட்டிலையே அரைச்சி வச்சது நான். இது வரமிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் ஜீரகம், அப்படி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதில் சேர்த்து அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்காங்க. தயிர் ஆப்ஷனல் தான், வேணும்னா அப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டன் தான் சேர்த்துக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. 3 உலக்கு நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். அப்புறம் இந்த உலக்குக்கு 6 உலக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உப்பு போட்டுக்கலாம். ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் லைட்டாக லெமன் விட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடணும். அடியில் தோசைகள் வச்சுட்டு நல்லா வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடும். 5 minutes. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஹாய்
சூப்பராக இருக்குது.